ஹலோ டியர் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம பேப்பரில் எப்படி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஐடியாவும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இர்லவெண்ட்டாக 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த 3 ஃப்ளவர்ஸை வந்துட்டு நம்ம நிறைய மேக் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷாக கூட வைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 ஃப்ளவர்ஸ் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் உங்கள் பிரியா, இது உங்கள் பிரியா ஆர்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன ஃப்ளவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதுதான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் பேப்பர் சைஸில் நம்ம ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ளவர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் உங்களுடைய ஃப்ளவர் ஷீட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த கலரில் உங்களுக்கு இப்போ ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் ரோஸ் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி நம்ம கம் போட்டு அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம் போட்டோம் இல்லையா, அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கம் போட்ட இடம் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக வரும். நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ரோஸ் கலர் ஃப்ளவருக்கும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருப்பேன், இது ரொம்ப லைட்டாக கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை விட லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வரும். ஸோ அப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து நம்ம லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி தானே பண்ண போகிறோம். ஸோ ஒரு இதில் வைக்கிற மாதிரி ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்டெம்பு லீஃப் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லீஃப் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அதாவது ஒரே இடத்துல இல்லை, கொஞ்சம் இறக்கி ரோல் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இறக்கி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்றுக்கும் மிங்கிள் ஆகும். ஸோ அது வராத மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைட்டாக நல்லா கம் பேஸ்ட் பண்ணி நல்லா டைட்டாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இறக்கி ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் கம்லாம் ஒட்டிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுல. ஸோ எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி. நான் வீடியோ எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்க 3 ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பான ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலாம், லாவெண்டர் கலரில் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் என்கிட்ட ஷீட் இல்லைனால நான் உங்களுக்கு எல்லோ கலரில் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் உங்களோட விஷ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம எடுத்துகிட்டு, அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் சைடில் வந்துட்டு கட் பண்ணி ஒரு சைடில் கம் போட்டு அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு கம் போடாத சைடில் நான் ரோல் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் கம் போட்டிருக்கேன். அண்ட் கம் போடாத சைடை ரோல் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ கம் போடாத சைடை ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் இப்படி ஒட்டிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த கோனெல்லாம் வந்துட்டு நம்ம 3 சேர்க்க போகிறோம். அதாவது 3 கோனாக நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கோனை ஒட்டிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோன் வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி 3 கோனாக எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ரெட் கலர் ஸ்கெட்ச் இல்லைனா உங்களுக்கு எதுக்கு இப்போ எல்லோ கலருக்கு ரெட் கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த கலருக்கு எது நல்லா இருக்குமோ அந்த ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு நீங்கள் சென்டரில் ரவுண்டு போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக ரொம்ப இதாக ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதுக்கப்புறமே டைட்டாக ரோல் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த இதில் நம்மளுடைய ஃப்ளவர் வந்துட்டு மேலே டாப்பில் கம் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து சும்மா ரேண்டமாக நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே அந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்கு லீவ்ஸ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மெத்தட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக ஒட்டிக்கோங்க. தென் நான் வந்துட்டு லீவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நான் 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு இந்த கிராஸ் டைப்பில் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்களும் இப்படி ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக வந்துட்டு நம்மளுடைய இந்த லீஃப் வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் பெரிய லீவையும் வந்துட்டு இந்த மாதிரி நான் கீழே ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் டைப் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நம்ம தேர்ட் டைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இதில் வந்துட்டு ஃப்ளவர் இந்த ரோஸ் மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த 3 இதுலேயே இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டெம் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அதோட ரோஸோட காம்பு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக ஒல்லியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன கலரில் ஃப்ளவர் வேணுமோ அந்த கலரில் உள்ள ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது நான் பெட்டல்ஸ்ன்னு சொல்கிறேன், ரோஸோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு தீம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 2 எப்படி பண்ணணும் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் கம் போட்டு இன்னொரு சைடை அது மேலே எடுத்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஒட்டி விடும் போச்சுல கொஞ்சம் வந்துட்டு அதாவது உள்ளே தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகாக நேச்சராக பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஷேப் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் அழகாக வந்துட்டு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி நிறைய ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கம் வந்து அந்த மொன்னியில் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்டல் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அண்ட் திருப்பி கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு இது அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒட்டிக்கிட்டே வர போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ சுற்றி இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த நான் முடிச்ச கார்னர்லேயே ஒட்டுறேன். உங்களுக்கு புரியுதா? வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எண்டுலேயே நான் வந்துட்டு எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டுறேன். போக போக நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். நம்ம ஒட்டுற இடம் வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டே போகணும். அப்படின்னா தான் இப்போ நான் வந்து ஒட்டுறது கொஞ்சம் மேலே ஏற்றி ஒட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஏற்றிட்டே ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவர் விரிஞ்சு வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஃபுல் பெட்டல்ஸையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய குட்டீஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அந்த பக்கத்தில் ரெட் கலரில் பட்டன் இருக்குல்லையே, ஸோ அதுதான் சப்ஸ்கிரைபர் பட்டன். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக வருவீங்க. அண்ட் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக லீவ்ஸ்லாம் வந்து ஒட்டியாச்சு. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 50% மெம்பர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் இந்த ரோஸ்லாம் யாருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சு அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ நான் 3 டைப்பாக வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு செஞ்சுருக்கேன்னு சொன்னால அதை மட்டும் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு இதில் எது உங்கள் ஃபேவரட்டான ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.